இந்த ஜாப் வேகன்சி போட்டிருக்க கம்பெனியோட பேசிக் டீட்டெயில்ஸ்லேருந்து தான் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா சில டைம் இன்டர்வியூவில் கம்பெனி டீட்டெயில்ஸ் பற்றி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பேசிக் டீட்டெயில்ஸாவது தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அமேசான் கம்பெனியில் தான் வேலை வாய்ப்பு போட்டிருக்காங்க. இவங்க ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷ்னல் டெக்னாலஜி கம்பெனி. சியாட்டல் யூஎஸில் இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸ். என்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியெல்லாம் வச்சுருக்காங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங், இ-காமர்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ், டிஜிட்டல் டிஸ்ட்ரிபியூஷன், செல்ஃப் டிரைவிங் கார்ஸ். இதில் என்ன டைப் ஆஃப் சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா Amazon.com, அமேசான் அலெக்ஸா, அமேசான் ஆப் ஸ்டோர், அமேசான் மியூசிக், அமேசான் பிரைம் வீடியோ, அமேசான் வெப் சர்வீசஸ். இவங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் சப்சிடரிஸும் இருக்கு. ஸோ இந்த இயர் கால்குலேஷன் படி அமேசானில் ஒர்க் பண்ணுற டோட்டல் எம்ப்ளாயிஸ் வந்து 8,40,400. ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி செலக்ட் ஆனீங்கன்னா நீங்களும் ஒரு எம்ப்ளாயி ஆக போகிறீங்க. இவங்க போட்டிருக்க ஜாப் வேகன்சி ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு போத் கேண்டிடேட்ஸ்க்கு போட்டிருக்காங்க. அவங்க என்ன ஆர்டரில் ஜாப் வேகன்சி போட்டிருக்காங்களோ அதே சேம் ஆர்டரில் தான் நானும் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் ஃப்ரெஷர்ஸ்க்கு எதை எக்ஸ்பீரியன்ஸ்டு எதுன்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இங்கே ஒவ்வொரு ஜாப்க்கும் தனித்தனியாக ஜாப் ஐடி கொடுத்துருக்காங்க. ஏன்னா சேம் நேமில் 2-3 ஜாப்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறதுக்காக ஜாப் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஜாப்க்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அந்த ஜாப் ஐடியை நோட் பண்ணிவிட்டு அப்புறம் போய் அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு ஜாப்க்கும் அந்த ஜாப்னா என்ன, அந்த ஜாபில் என்ன மாதிரியான வேலையெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஜாப் நம்பர் 1 டெக்னிக்கல் ரைட்டர். கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் டீம் கூட சேர்ந்துட்டு அதில் என்னென்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த ரூல்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி ஒரு கிளியர் அண்ட் கன்சைன்ஸ் இன்ஃபர்மேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ரைட்டர்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட நீங்கள் கொலாபரேட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்ட் கண்டென்ட்டை டெவலப் பண்ணுற மாதிரியான ஒர்க்லாம் இருக்கும். ஸோ இந்த ஜாப் பெங்களூர் லொக்கேஷனுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜாபில் போய் நீங்கள் சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி நாலேஜ்லாம் கிடைக்கும்னா ஒரு டெக்னிக்கல் அண்ட் பிஸ்னஸ் சப்ஜெக்ட்ஸை எழுதுறதுக்கான அவுட்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ் கிடைக்கும். இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான எபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் குரூப்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான எபிலிட்டி கிடைக்கும். ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வளர்த்துப்பீங்க. யூஎஸ் இங்கிலீஷில் எழுதுறதுக்கு நல்லா தெரிஞ்சுப்பீங்க. கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். டெக்னாலஜி ஃபீல்டில் DITAல ஒர்க்கிங் நாலேஜ் கிடைக்கும். ஸ்ட்ராங் HTML ஆர் XML ஸ்கில்ஸ் கிடைக்கும். இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன் எக்ஸ்பீரியன்ஸும் இதில் கிடைக்கும். ஸோ அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணால் என்ன படிச்சிருக்கணும்னா இங்கிலீஷ் ஆர் தமிழ் லாங்குவேஜில் டிகிரி படிச்சிருக்கணும். சப்போஸ் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். மினிமம் 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டெக்னிக்கல் ரைட்டர் ஆர் எடிட்டர் ஆர் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இந்த மாதிரி ஃபீல்டில் இதில் மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கணும். HTML ஆர் XMLல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஆடட் அட்வான்டேஜ். நிறைய டீம்ஸ் கூட கொலாபரேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஒரு கண்டென்ட்டை ரிவ்யூ பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், டார்வின் இன்ஃபர்மேஷன் டைப்பிங் ஆர்கிடெக்சரில் ஒர்க்கிங் நாலேஜ் இருந்தால் ப்ரிஃபர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பேசிக் குவாலிஃபிகேஷன். இதை தவிர்த்து ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன் ஒன்று கேட்டிருக்காங்க. இந்த ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன் இருந்தால் உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இல்லாட்டினா கூட பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம். ஸோ ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன் ப்ராடக்ட் அண்ட் UI டிசைனர்ஸில் UI டெக்ஸ்ட்டை எழுதின எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிபிள் லாங்குவேஜஸில் சப்போர்ட் பண்ண குளோபல் டீமோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், டிரான்ஸ்லேஷன் அண்ட் லோக்கலைசேஷனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் SEOவில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், எஜைல் கண்டென்ட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், எடிட்டோரியல் ரிவ்யூ ஆர் பீர் ரிவ்யூவில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்ட்ராங் டீடைல்டு அண்ட் ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ் இருந்தால் ஆடட் அட்வான்டேஜ். ஜாப் நம்பர் 2 டீல் சீனியர் கேட்லாக் அசோசியேட் DE. இந்த ஜாப்க்கான ஜாப் ஐடி 1214758. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னா அந்த ஜாப் உங்களுக்கு தாங்க. ரீட்டைல் பிஸ்னஸ் சர்வீஸ் அமேசானில் ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைப் ஒர்க் தான் இது. இந்த ஜாபில் என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னா டே டு டே அசைன்டு டாஸ்க் என்ஷூர் பண்ணுற மாதிரியான ஜாப். ஒர்க்கிங் ஷெடியூலில் ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணணும். வீக்கெண்ட்ஸை தவிர அண்ட் ஹாலிடேஸ் தவிர 24/7 ஆர் 365 days வில்லிங்னஸாக ஒர்க் பண்ணணும் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கணும் எல்லா ஒர்க்லேயும். டே டு டே ஒர்க்கு ட்ராக் பண்ணி அந்த ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். வெண்டர்ஸ் அண்ட் பயாஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணிக்கணும் டீம் கூட. ஸோ அந்த ஜாபில் ஜாயின் பண்ணணுன்னா என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும்னா இங்கிலீஷ் அண்ட் ஜெர்மன் லாங்குவேஜில் எழுத தெரிஞ்சிருக்கணும், நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும், பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும், MS Excelல ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும், ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும், இன்டர்நெட் யூசேஜ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ என்ன படிச்சிருக்கணும்னா ஏதாவது ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி, ஜெர்மன் லாங்குவேஜில் B1 லெவல் ஆர் எபோ படிச்சிருக்கணும். ஸோ மற்றதெல்லாம் ஆல்ரெடி சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். இதை தவிர்த்து ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன்னா சேம் அதே தான் கேட்டிருக்காங்க. எனி ஸ்ட்ரீமில் கிராஜுவேஷன் படிச்சுட்டு எக்ஸல் அதாவது MS Excelல ஒர்க் பண்ண நாலேஜ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க.
ஜாப் நம்பர் 3 கேட்லாக் அசோசியேட் விஎல்சி யூகே, ஜாப் ஐடி 1214275. இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸும் அப்ளை பண்ணலாம். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ இயர்ஸ் வேணும்னு இவங்க கேட்கல, இது ஃப்ரெஷர்ஸ்க்கும் பொருந்தும். பெங்களூர் லொக்கேஷனுக்காக. ஸோ ரீட்டைல் பிஸ்னஸ் சர்வீஸ் டீமில் நீங்கள் ஒரு அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. என்ன பர்பஸ்க்காகனா கஸ்டமர் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. என்ன ஸ்கில்ஸ் இருக்கணும்னா நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், எம்எஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண நாலேஜ் இருக்கணும், 40 வேர்ட்ஸ் பர் மினிட் டைப் பண்ணுற ஸ்கில் இருக்கணும் வித் 100% அக்யூரேசி, ப்ரிஃபரபிளி டொமைன் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், ஒரு என்விரான்மெண்ட்டில் மல்டி டாஸ்க் ஒர்க் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கணும், சிஸ்டமில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கணும், ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி, கிரேட் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை டெலிவர் பண்ணுறதுக்கான பேஷண்ட் இருக்கணும், பர்சனல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், லிசனிங் ஸ்கில்ஸில் எக்ஸலண்ட்டாக இருக்கணும், டேட்டா அக்யூரசி ஸ்கில்ஸில் எக்ஸலண்ட்டாக இருக்கணும், ப்ராக்டிக்கல் ஐடியாஸ் யோசிக்கிறதுல கிளியராக இருக்கணும், சம்டைம்ஸ் மென்டல் டஃப்னஸ் வரும்போது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கணும், ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். என்ன படிச்சிருக்கணும்னா பேசிக் அண்ட் ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன் ஒன்றே தான் கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமில் கிராஜுவேஷன் படிச்சிருக்கணும், எம்எஸ் எக்ஸலில் ஒர்க் பண்ண நாலேஜ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஜாப் நம்பர் 4 அசோசியேட் கேட்லாக் டிஇ, ஜாப் ஐடி 1210957. ஸோ தமிழ்நாடு ரேஞ்சில் இந்த போஸ்டிங் போட போகிறாங்க. ஸோ இந்த ஜாப் ஃப்ரெஷர்ஸ்க்கும் எலிஜிபிள் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ்க்கும் எலிஜிபிள். ஏன்னா 0 to 2 இயர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ போத் டைப் ஆஃப் கேண்டிடேட்ஸும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் ஒரு என்ட்ரி லெவல் ரோல் தான் ஆர்பிஎஸ் ஆர்கனைசேஷனில். இதில் ஒரு இண்டிவிஜுவல் கிரிட்டிக்கல் டாஸ்க்கை வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏதாவது 1 or more டாஸ்க்கை. ஸோ இந்த ஜாபோட ரோல்ஸ் என்னென்னா டே டு டே அசைன் பண்ணுற டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கணும், அமேசான்ஸ் ரீட்டைல் சிஸ்டம்ஸ் பிளாட்ஃபார்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணணும், டே டு டே ஒர்க்ஸை வந்து ட்ராக் பண்ணி அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும், வெண்டர்ஸ் அண்ட் பையர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த ஜாப்க்கு தேவையான ஸ்கில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிஷியன்சி இன் ஜெர்மன் லாங்குவேஜ் B1 லெவல் அண்ட் எபோ, BA or MA இன் ஜெர்மன் லாங்குவேஜ், இங்கிலீஷில் நல்லா எழுத தெரிஞ்சிருக்கணும், பேச தெரிஞ்சிருக்கணும், ஸ்ட்ராங் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும், எம்எஸ் எக்ஸலோட பேசிக் நாலேஜாவது இருக்கணும், ஹைஸ்கூல் லெவல் அரித்மெட்டிக் ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும், இன்டர்நெட் யூசேஜ் பண்ணுற அளவுக்கு ஃபெமிலியரிட்டி இருக்கணும், ரூட் காஸ் அனாலிசிஸ் மூலிமா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும், ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன்னா எம்எஸ் ஆஃபீஸில் எக்ஸலன்ட் ஸ்கில்ஸ் இருந்தால் பரவாயில்லன்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமில் கிராஜுவேஷன் B1 சர்டிஃபிகேஷன் வாங்கி வச்சுருக்கணும் ஜெர்மன் லாங்குவேஜில். 0 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பெட்டர்னு நினைக்கிறாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆப்ரேஷன் ப்ராசஸ், அதாவது BPOஸில். ஜாப் நம்பர் 5 சீனியர் அசோசியேட் கேட்லாக் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்காக, ஜாப் ஐடி 1208165. தமிழ்நாடு ரேஞ்சில் இந்த போஸ்டிங் போட போகிறாங்க. ஸோ இந்த ஜாப்க்கு ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் 2 to 3 இயர்ஸ் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்பும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பேசிஸில் தான் வரும். ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா, அப்போ இந்த ஜாப் உங்களுக்கு தாங்க. அமேசானோட ரீட்டைல் பிஸ்னஸ் சர்வீஸ் டீமோட ஒர்க் பண்ணுற மாதிரியான ஜாப் தான் இது. என்ன மாதிரியான ரோல்ஸ்னால் டே டு டே ஆக்டிவிட்டீஸை ஹேண்டில் பண்ணி அதை இன்ஷூர் பண்ணணும், இன்டர்னல் பார்ட்னர்ஸை அசிஸ்ட் பண்ணணும், டே டு டே ஆக்டிவிட்டீஸை ட்ராக் பண்ணி அந்த ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும், கஸ்டமரோட ஃபோக்கஸை செட் பண்ணி அந்த ப்ரோக்ராம்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்கணும்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஸ்ட்ராங் ரிட்டன் அண்ட் ஓரல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும், பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும், எம்எஸ் எக்ஸல் ஒர்க் பண்ண ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும், கிரிட்டிக்கல் பிஸ்னஸ் டாஸ்க் வரும்போது அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு டெசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும், அந்த எபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும். ஸோ என்ன படிச்சிருக்கணும்னா ஏதாவது ஒரு டிசிப்ளினில் பேச்சுலர்ஸ் டிகிரி படிச்சிருக்கணும், அதில் பிஸ்னஸ் ஆர் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் இருந்தால் ப்ரிஃபரபிள்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு 2 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எதுலனா BPOஸில் இருந்தால் ஆடட் அட்வான்டேஜ். ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா SQL நாலேஜ் இருக்கணும், VBA பைத்தானில் ஒர்க் பண்ண நாலேஜஸ், பேக் ஆஃபீஸ் ஆப்ரேஷன்ஸ், எஸ்கலேஷன் மேனேஜ்மெண்ட், ட்ரபிள் ஷூட்டிங் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்போசியர் இருக்கணும், ஹை ப்ரியாரிட்டி கியூஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். ஜாப் நம்பர் 6 கேட்லாக் அசோசியேட் AVS UK, ஜாப் ஐடி 1200518 பெங்களூர் லொக்கேஷனுக்காக. இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் முன்னாடி அசோசியேட் ஜாப் ரோலுக்கு, அதே மாதிரி தான் இதுவும் சேம் ரோல் தான். ரீட்டைல் பிஸ்னஸ் சர்வீஸில் அந்த டீமோட ஒரு அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. ரோல்ஸ், ஸ்கில்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஆல்ரெடி நான் சொன்ன ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, சேம் டு சேம். என்ன படிச்சிருக்கணும்னா பேசிக் அண்ட் ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன் 2 ஒன்று தான் கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், அதில் எம்எஸ் எக்ஸல் ஒர்க் பண்ண நாலேஜ் இருக்கணும். ஜாப் நம்பர் 7 AVS கன்சல்டன்ட் UK, ஜாப் ஐடி 11942884 பெங்களூர் லொக்கேஷனுக்காக.
ஸோ இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள். சில டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தால் ஆடட் அட்வான்டேஜ்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு கன்சல்டன்ட் ஜாப் தான். இந்த ஜாப்ல என்ன மாதிரி ரோல்ஸ்லாம் இருக்குன்னா, எக்ஸ்டர்னல் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பில் பிஸ்னஸோட கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணணும். வெண்டாஸ்க்கு இருக்க இஷ்யூஸஸை கேதர் பண்ணி அதை அனலைஸ் செஞ்சு அதில் இருக்க ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி நீங்கள் சொல்யூஷன் கொடுக்கணும். நியூ வெண்டாஸ் கூட கோஆர்டினேஷன் செய்யணும். ஆஃப் ஷோர் டீம் மெம்பர்ஸ் கூட கான்டாக்ட் அண்ட் ட்ரெயினராக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சில லோக்கல் ஸ்கேல் ப்ராஜெக்ட்ஸோட நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சில சர்வீஸ் ப்ராசஸில் ஆடிட் பண்ணி அந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில டைமில் சில நியூ இனிஷியேட்டிவ்ஸை நீங்கள் இண்டிபெண்ட்டாக எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான வேல்யூ ஆடட் ரெக்கமெண்டேஷன்ஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ என்ன படிச்சிருக்கணும்னா, ஏதாவது ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்கூல் டிகிரியாக கூட இருக்கலாம். இங்கிலீஷ் லாங்குவேஜில் நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட ப்ரொஃபஷ்னலாக பேசி அந்த ப்ராசஸை நீங்கள் மேலே கொண்டு போகிறதுக்கான கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும். சிஸ்டம்ஸில் நியூ டூல்ஸை லேர்ன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக கேப்பபிலிட்டி இருக்கணும். ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன் என்ன இருந்து ஆடட் அட்வான்டேஜ்னு நினைக்கிறாங்கன்னா, SQL, XML, HTML அண்ட் VBAல நாலேஜ் இருந்தால் ஆடட் அட்வான்டேஜ். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஆடட் அட்வான்டேஜ்னு நினைக்கிறாங்க. ஜாப் நம்பர் 8 கேட்லாக் மேனேஜர். ஜாப் ஐடி 11942883 கர்நாடகா லொக்கேஷனுக்காக. ஸோ கேட்லாக் மேனேஜராக ரீட்டைல் சிஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணுவீங்க. இந்த ஜாப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்காக. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா, 2 to 4 years கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பீப்புளை மேனேஜ் பண்ணி கஸ்டமர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ 24/7/365 டேஸ் அவைலபிளாக இருக்கணும். நீங்கள் எந்த டைமில் வேணாலும் ஒர்க் பண்ணுறதுக்கான வில்லிங்னஸ் இருக்கணும். ஷிஃப்ட் பேசிஸ் ஜாபாக இருக்கும். செக்யூரிட்டி கிளியரன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பேக்ரவுண்ட் செக்கில். என்ன படிச்சிருக்கணும்னா, ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமில் கிராஜுவேட் டிகிரி, மினிமம் 2 years ஆப்ரேஷன்ஸை மேனேஜ் பண்ணதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த ஆப்ரேஷன்ஸில் அட்லீஸ்ட் 50 பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் 6 to 8 years இருந்தால் ஆடட் அட்வான்டேஜ். அனலிட்டிக்கல் எபிலிட்டி இருந்தால் ஆடட் அட்வான்டேஜ். ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷனாக MBA படிச்சிருந்தா ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் நம்பர் 9 கேட்லாக் அசிஸ்டன்ட் இங்கிலீஷ். ஜாப் ஐடி 11722635 கர்நாடகா லொக்கேஷனுக்காக. இந்த ஜாப் ஃப்ரெஷர்ஸ்க்காக. நல்ல பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். MS ஆஃபீஸில் ஒர்க் பண்ண நாலேஜ் இருக்கணும். 40 words per minute வித் 100% அக்யூரஸியில் டைப்பிங் ஸ்கில் இருக்கணும். டொமைன் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். ப்ரிஃபரபிளி நான் டெக் கிராஜுவேட் இருந்தாலும் அக்செப்டட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மல்டி டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்கணும். ஒரு சிஸ்டம்மை ஒர்க் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்கணும். ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான எபிலிட்டி. இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸ் கூட கிளியராக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான எபிலிட்டிஸ் இருக்கணும். ஸோ அது ஷிஃப்ட் பேசிஸ் ஜாபாக கூட அமையலாம். 24/7/365 டேஸ் நீங்கள் அவைலபிளாக இருக்கணும். எந்த டைமில் ஒர்க் பண்ணுறதுக்கான வில்லிங்னஸ் இருக்கணும். என்ன படிச்சிருக்கணும்னா, பேசிக் அண்ட் ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன் ஒன்னே தான் கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமில் கிராஜுவேஷன் படிச்சிருக்கணும். MS ஆஃபீஸில் நாலேஜ் இருந்தால் ஆடட் அட்வான்டேஜ். ஜாப் நம்பர் 10 ஃப்ரெஷர்ஸ்க்காக. டிஜிட்டல் கண்டென்ட் அசோசியேட். ஜாப் ஐடி 116029 தமிழ்நாடு ரேஞ்ச் லொக்கேஷனுக்காக. இந்த ஜாபோட ரோல் என்னன்னா, மார்க்கெட்டிங் ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ரோல். மார்க்கெட்டிங் அண்ட் ஆப்ரேஷன் ஒர்க் ஃப்ளோ டூல்ஸை நீங்கள் சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்கணும். நியூ ஃபியூச்சர்ஸை சீக்கிரம் லேர்ன் பண்ணிவிட்டு அதை ப்ராஜெக்டில் நீங்கள் அடாப்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். SLA ரெக்வயர்மெண்ட்ஸ் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு குயிக்காக ஒர்க் பண்ணணும். ஒரு டீம் பிளேயராக ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டாக் ஹோல்டர்ஸ் கிட்ட காண்டாக்ட் பண்ணி குளோபல் லெவலில் அதோட ரிப்போர்ட்ஸை நீங்கள் எடுத்து ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணணும். குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். MS ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்கணும். ஒரு ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டிஸ் இருக்கணும். பேசிக்காக என்ன படிச்சிருக்கணும்னா, ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும். MS எக்ஸலில் ஒர்க் பண்ணதுக்கான நாலேஜ். நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷ் லாங்குவேஜில். ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் சிலது கேட்டிருக்காங்க. ஒரு ப்ராஜெக்ட்கான டெட்லைன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஒர்க்கை நீங்கள் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும். ஒரு குட் டீம் பிளேயராக இருக்கணும். செல்ஃப் ஸ்டார்டரோட இண்டிபெண்டா ஒர்க் பண்றதுக்காக ரெடியா இருக்கணும். ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அதோட ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான சொல்யூஷனை நீங்க கண்டுபிடிக்கணும். XML ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஒர்க் பண்ண நாலேஜ் இருந்தா ஆடட் அட்வான்டேஜ். SQL குவரிஸை எழுதுறதுக்கான நாலேஜ் இருந்தா ஆடட் அட்வான்டேஜ். பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரியில எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நாலேஜ் இருந்தா இது ஒரு பிக் பிளஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் நம்பர் 11 குவாலிட்டி அனலிஸ்ட். இது எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கான ஜாப். ஜாப் ஐடி 114264 கர்நாடகா லொக்கேஷனுக்காக. சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஆடிட்டராக ஒர்க் பண்ணுவீங்க இந்த ஜாபில். நீங்கள் ஸ்கில்ஸ் என்ன இருக்கணும்னா, ஸ்ட்ராங் இங்கிலீஷ் லாங்குவேஜில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். MS ஆஃபீஸ், MS அவுட்லுக், MS எக்ஸல் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கான நாலேஜ் இருக்கணும். ஸ்ட்ராங் அட்டென்ஷன் இருக்கணும். டீட்டெயில்டாக லார்ஜ் டேட்டா செட்டில் அனலைஸ் பண்ணி அதோட பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்கணும். டெசிஷன் மேக்கிங் ஆப்டிடியூட் இருக்கணும். லார்ஜ் டேட்டா செட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான கம்ஃபர்டபுள் இருக்கணும். இன்டர்நெட் நேவிகேஷன் அண்ட் ரிசர்ச்சில் வெரி குட் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டைம்லி மேனரில் ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன படிச்சிருக்கணும்னா,
ஏதாவது ஒரு டிசிப்ளின்ல கிராஜுவேஷன் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆடிட்டிங் அண்ட் அனலைசிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 1 to 5 years இருந்தா ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்றாங்க பிபிஓ ப்ராசஸ்ல. எம்எஸ் எக்ஸல், விபிஏ, எஸ்கியூஎல் அண்ட் டேட்டா வேர்ஹவுஸ்ல ப்ரொஃபிஷியன்சி இருந்தா ஆடட் அட்வான்டேஜ். இதை தவிர்த்து ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்து ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்றாங்க. கன்சியூமர் ப்ராடக்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ப்ராசஸ்ல நாலேஜ் இருந்து ஆடட் அட்வான்டேஜ். ரீட்டைல் செயின் மேனேஜ்மெண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ். கவர்மெண்ட் ஏஜென்சியோட கம்ப்ளைன்ஸ் மேனேஜ்மெண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ். ரிப்போர்ட்டிங் சிஸ்டம்ல டிசைனிங் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். டேட்டா அனாலிசிஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் இருந்தால் ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன்ஸ். ஜாப் நம்பர் 12 டிஜிட்டல் கண்டென்ட் அசோசியேட். ஜாப் ஐடி 11370998 தமிழ்நாடு ரேஞ்சில் இந்த ஜாப் லொகேஷன். ஸோ இந்த ஜாப் ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி டிஜிட்டல் கண்டென்ட் அசோசியேட்னு சொல்லி ஒரு ஜாப் சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே என்ன ரோலோ இங்கேயும் அதே சேம் ரோல் தான். பட் ஜாப் ஐடி ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட். ஸோ அதை நோட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்து அப்ளை பண்ணுங்க. பேசிக்காக என்ன படிச்சிருக்கணும்னா ஏதாவது ஒரு டிகிரியில் கிராஜுவேஷன், எம்எஸ் எக்ஸல்ல ஒர்க் பண்ண நாலேஜ், எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்கணும். ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் இது கொடுத்துருக்காங்க. சில சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்கணும். குட் டீம் பிளேயராக ஒர்க் பண்ணுறதுக்கான எபிலிட்டி. ஒரு இஷ்யூவோட ரூட் காஸ் கண்டுபிடிச்சி அதில் இருக்க ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான எபிலிட்டி. எக்ஸ்எம்எல் ஸ்டாண்டர்ட்ஸில் ஒர்க் பண்ண நாலேஜ். எஸ்கியூஎல் குவாரிஸை எழுதுறதுக்கான நாலேஜ். ஒரு சாஃப்ட்வேர் டீமோட அண்ட் இன்டர் ஆப்ரேஷன்ஸ் டீமோட கோஆர்டினேட் பண்ணி அங்கே இருக்க ஒர்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் நம்பர் 13 டிஜிட்டல் கண்டென்ட் அசோசியேட். ஜாப் ஐடி 11077722 தமிழ்நாடு ரேஞ்ச் லெவல் லொகேஷனுக்காக. ஸோ முன்ன சொன்னதும் இதே சேம் ஜாப் தான். பட் ஜாப் ஐடி ரெண்டுத்துக்கும் வேறு. அங்கே இருக்க ரோல் தான் இதுக்கும் சேரும். சேம் டு சேம். அப்ளை பண்ணும்போது ஜாப் ஐடியை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு எது எலிஜிபிள்னு சொல்லிட்டு. பேசிக்காக என்ன படிச்சிருக்கணும்னா ஏதாவது ஒரு டிகிரி, அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஹை லெவல் ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் ஸ்பெல்லிங், கிராமர் அண்ட் பங்க்சுவேஷனை நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான நாலேஜ். ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டடாக டீம் பிளேயரில் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்கணும். ப்ராப்ளம் சால்விங், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இஷ்யூஸில் ஒர்க் பண்ண எபிலிட்டி இருக்கணும். ஒரு சாஃப்ட்வேர் டீம் அண்ட் இன்டர் ஆப்ரேஷன்ஸ் டீமோட ஒர்க் பண்ணி அந்த டீமில் இருக்க ப்ராசஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கணும். எம்எஸ் எக்ஸல் அண்ட் எம்எஸ் வேர்டில் ஒர்க் பண்ண எபிலிட்டி இருக்கணும். இதை தவிர்த்து ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் இதை கேட்டிருக்காங்க. ப்ரூஃப் ரீடிங் ஸ்கில் இருந்து ஆடட் அட்வான்டேஜ். ஒரு செல்ஃப் ஸ்டார்டர், குட் டீம் பிளேயராக இருந்து ஆடட் அட்வான்டேஜ். ஒரு இஷ்யூவோட ரூட் காஸை கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கொடுக்குற எபிலிட்டி. பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆடட் அட்வான்டேஜ். இன்டர்னல் டீம்ஸில் ஒரு நியூ மெக்கானிசமை டிரைவ் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருந்தால் ஆடட் அட்வான்டேஜ். ஜாப் நம்பர் 13 டிஜிட்டல் கண்டென்ட் அசோசியேட். ஜாப் ஐடி 11011685 தமிழ்நாடு ரேஞ்ச் லெவல் லொகேஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து 4th ஜாப்னு நினைக்கிறேன் டிஜிட்டல் கண்டென்ட் அசோசியேட்டில். 4 ஜாப் சேம் நேமில் டிஃப்ரெண்ட் ஜாப் ஐடியில் வருது. ஸோ அப்ளை பண்ணும்போது நீங்கள் எதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க அப்படின்றதும் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 4த்துக்குமே ரோல் வந்து சேம் தான். இதுக்கு பேசிக் அண்ட் ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷன் இதுக்கு முன்னாடி சொன்ன ஜாப்க்கான சேம் தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஒவ்வொரு ஜாப்க்கும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் போய் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஜாப் தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இனிமேல் வரப்போகிற ஜாப் அண்ட் எஜுகேஷன் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எக்ஸ்ப்ளோர் எட்டர்னலி.